எப்படி இருக்கீங்க தமிழ் சொந்தங்களே? இன்னொரு காணொளியில் உங்கள் எல்லாத்துலேயும் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சிலை வணக்கம் உருவான வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிலை வணக்கம் எந்த காலத்தில் உருப்பெற்றது, அதுக்கு முன்ன எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு, இப்போ வரைக்கும் அதோடைய பரிணாம வளர்ச்சி என்ன, இதெல்லாம் ஒரே காணொளியில் நம்ம ரத்தின சுருக்கமாக பார்க்க இருக்கோம். முதல்ல சிலை வணக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆதமுடைய படைப்பை பற்றி நம்ம பார்க்க இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. அவரை வெறுமனே முதல் மனிதனாக மட்டும் ஆக்காமல் அவரை முதல் இறை பிரதிநிதியாகவும், அதாவது முதல் இறை தூதருமாக அவர் இறைவன் ஆக்கி வைத்தான் இந்த உலகத்தில். அதன் தொடர்ச்சியிலிருந்து அந்த முதல் மனிதனிலிருந்து விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு படைப்பானது ஹவ்வா என்று சொல்லக்கூடிய எய்வ். அவங்க அவங்க இரு துணையாரும் சேர்ந்து முதலில் ஆபில் காபில் என்ற பிள்ளைகள் பிறக்கின்றன. அதோடைய வம்சாவளியை தொடர்ந்து தான் நம்ம இன்றளவுக்கு நீங்கள் நான் மற்ற உலக ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே இருக்கோம்னா அந்த ஒரு தாய் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் தான் நாம். ஸோ அவங்களுடைய காலகட்டத்தில் என்ன இறை வணக்கமாக இருந்துச்சுனாக்கா, அவங்க எந்த சிலை வணக்கத்தையும் கொண்டு வரல, எந்த விக்கிரகங்களும் கொண்டு வரல, எந்த ஒரு அடையாளங்களும் அவங்க கொண்டு வரல. ஆனால் இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அவருக்கு இறையுடைய வேதம், இறைச்சொல்லாக ஒரு இடத்தை காமிக்கப்பட்டு, இதுவே உன்னுடைய முதல் ஆலயமாக நீ நிர்ணயித்துக்கொள் என்று அமைக்கப்பட்டது தான் இன்றளவும் நாம் இந்த காபத்துல்லாவை பார்க்குறோம் இல்லையா. அவங்க முதல் மனிதனான ஆதமினால் அது அடையாளமிடப்பட்டுள்ளது. ஸோ இதன் தொடர்ச்சியாக அவங்க தூய இறைவனாக படைத்த இறைவன் ஒருவனையே வணங்கி கொண்டிட்டு இருந்த காலம் அது. அப்போ சின்ன சிறு தவறுகள் நடந்தாலும், வரம்பு மீறுதல்கள் நடந்தாலும் கிட்டத்தட்ட அவருடைய படைப்பிலிருந்து 1000 வருட காலம் வரை எந்த ஒரு சிலையோட வணக்கமோ விக்கிரகங்க வணக்கமோ இல்லவே இல்லை. அதன் பிறகு அந்த நூஹ் என்று சொல்லக்கூடிய மற்றொரு பிரதிநிதி வருகின்றார் அல்லவா, அவருடைய காலத்திலிருந்து 1000 ஆண்டுகள் தள்ளி அவங்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுனாக்கா, அவங்களுக்கு முன் சென்று வாழ்ந்து சென்றவர்களுடைய ஞாபகமாக அவர்களுடைய நினைவிடத்தை கொஞ்சம் புனிதப்படுத்துறது, அவங்க இருந்த இடங்களில் சில கற்களை எடுத்து அவங்க வீடுகளுக்கு கொண்டு போய் அவங்களுடைய நினைவாக அதை வைத்து கொள்ளுதல், அப்புறம் அந்த மனிதர்களுடைய உருவப்படங்களை வரைந்து அவர்களை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த டீவில் விஸ்பரிங் இருக்கு இல்லையா, அந்த விஸ்பரிங் அந்த மக்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த விஸ்பரிங் காரணமாக நன்மை தான் இது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த எப்படி சிறுக சிறுக ஒரு விஷயம் கெட்டதுன்னா அந்த டிவில் விஸ்பரிங் இந்த கெட்டதை செய் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அதோட பாச்சா பழிக்காது. ஏன்னா அது கெட்டதுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. எப்படி முதல்ல ஆதமுக்கு இந்த பழத்தை உண்டால் நீ நிரந்தரமாக இங்கே இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஆசையை உண்டு பண்ணி ஆசையின் மூலயமாக வழிகெடுத்தான். அதுபோல தான் இந்த ஒரு நன்மை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நன்மை மாதிரியே ஒரு தீய விஷயத்துக்கு வழிவகுத்தது இந்த டீவில் விஸ்பரிங். அதன் தொடர்ச்சியாகத்தான் மக்கள் ஒரு காலத்தில் படங்களை வைத்தும் விக்கிரகங்களை வைத்தும் அவங்க ஞாபகப்படுத்தி பிற்காலத்தில் அவங்களை அதை தொழக்கூடிய காலம் உருவாச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது மிக ஆகாது. மூதாதையர் ஏன் இதை வச்சுருக்காங்க, அவங்க உருவத்தை வச்சுட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வரக்கூடிய பிள்ளைகள் ஏன் நம்ம ஒரு காரணம் இல்லாமல் நம்ம மூதாதையர்கள் இந்த விக்கிரகங்களையும் இந்த சிலைகளையும் இந்த உருவப்படங்களையும் வச்சுருக்க மாட்டாங்க. தெர் இஸ் சம்திங் ஹோலினஸ் இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞாபகமாக வச்சதை இவங்க வழிபட தொடங்கிட்டாங்க. இப்படியே மக்கள் இவ்வளவு ஒரு முதல் இணை வைப்பை வைத்த காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மக்களுடைய காலம். அவங்க பிரத்யேகமாக அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இது கண்டித்து தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரளயம் நடந்துச்சு. இந்த பிரளயம் நடந்ததுக்கப்புறம் இந்த பிரளயம் ஒட்டுமொத்த உலகத்தையே வெள்ள நீரால் மூழ்கடிக்கப்பட்டு திரும்ப அல்லாஹ் என்ற இந்த இறைவன் இதை முழுமையாக புதுப்பிச்சான். முழுமையாக இதை புதுப்பித்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக அதாவது மக்கள் மத்தியில் இந்த சிலை வணக்கம் தகர்த்து புதிதாக மனிதர்கள் வாழத் தொடங்கினார்கள்.
அப்படி வாழத் தொடங்கின காலத்தில் வந்துட்டு குறிப்பாக அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருக்கக்கூடிய 5 விக்கிரகங்கள் வந்துட்டு எப்படியோ அத்தனை பிரளயத்தில் உலகம் அழிஞ்சோ வந்துட்டு எப்படியோ வந்துட்டு அது மக்கள் வந்து மீட்டெடுத்து இன்னமும் வந்துட்டு விக்கிரகங்கள் வந்து பலவாரியாக மக்கள் மத்தியில் பரவி கிடக்கு அப்படின்னாக்கா அந்த டீவல் விஸ்பரிங் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு மக்களை வந்து ஆட்கொண்டிருக்கின்றது. ஸோ இதை பற்றி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் என்ன நிலைப்பாட்டில் உள்ளாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், நீ நான் எல்லாம் ஆதமுடைய பிள்ளைகள் தான். அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வேதத்தை உடைய மக்கள், அந்த யகூதியர்களும் இதில் இன்க்ளூடட் தான். இவங்க ப்ளஸ் இஸ்லாம் இந்த மூவரும் ஒரு தந்தைக்கு கீழ் வந்த வம்சாவளிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆப்ரஹாமிக் ஹவுசன் என்று இன்றளவுக்கு வந்துட்டு இந்த ஹோலினஸ் பேசக்கூடிய மக்கள், இந்த பெரும் மார்க்கத்தை உடைய மக்கள் வந்துட்டு ஆப்ரஹாமிக் ஹவுஸ் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிமுடைய காலத்தில் வந்து அவர் அதை எதற்கு பிரசித்திப்பட்டார் என்று பார்த்தால் நீங்கள், அவர் வந்து முதல்ல வந்துட்டு அவங்க வணங்கக்கூடிய அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்த விக்கிரகங்களை வந்துட்டு அவர் கண்டு வெகுண்டெழுந்தார். அதன் காரணமாக ஒரு சிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு கோடாலி எடுத்து சிறு சிறு சிலைகள் எல்லாத்தையும் வெட்டி உடைத்து ஒரு பெரும் சிலையை மட்டும் உடைக்காமல் வச்சு அந்த கோடாலி அந்த பெரும் சிலை மேலே வந்து வச்சிடுறாங்க. அந்த ஊர் பெரியவர்கள் இன்க்ளூடட் அவங்களோட தந்தையுமே வந்துட்டு அந்த இடத்த போய் பார்க்கும்போது இது என்ன அநியாயம், யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆப்ரஹாம் பதில் சொல்கிறாரு, ஒருவேளை யாருன்னு தெரியல, ஒருவேளை இந்த பெரிய விக்கிரகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொஷின் மார்க்குக்கு உள்ளாக்கினார்கள். அந்த மாதிரியான வரலாற்றெல்லாம் பார்க்கணும். அதை எதிர்த்ததன் காரணமாகவே அவர்கள் வந்து நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார், பின்பு இறைவனால் வந்து பாதுகாக்கப்பட்டார்ங்கிற வரலாற்றை எல்லாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டியுமே இந்த அளவுக்கும் வந்துட்டு வன்மையாக விக்கிரக வணக்கங்களை வந்துட்டு கண்டிக்குது. இன்றளவுக்கும் இருக்கக்கூடிய பைபிள்களில் வந்துட்டு அந்த விக்கிரகங்கள் வந்துட்டு தடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது. ப்ளஸ் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விக்கிரக வணக்கங்களை பற்றி, குறிப்பாக இந்த கிரேவ் ஒர்ஷிப்பிங் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய முன்னோர்கள், அதாவது எனக்கு முன் வாழ்ந்த சென்றவர்களுடைய கபூர்களை வணக்கமாக்கியது, அந்த கிரேவை வந்து வணக்கமான இடத்தை ஆக்குவதைப் போல் நீங்களும் என்னுடைய கிரேவை வந்துட்டு நீங்கள் வந்து வணக்கஸ்தலமாக ஆக்கிடாதுங்கள்னு மிக வன்மையாக கண்டித்து சென்றிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்காவை மதினாவுக்கு அவங்க ஹிஜரத் பண்ணவங்க திருப்பி மக்காவின் வெற்றி வந்தப்போ முதல்ல செஞ்ச செயல் என்னவென்று பார்த்தால், அந்த காபத்துல்லாவில் உள்ள அந்த விக்கிரகங்கள்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு அந்த குரேஷியர்கள் விக்கிரத்தை காபா உள்ளே வைத்து வணங்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அந்த காபாவில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த சிறு சிறு தெய்வங்களும் அங்கே வந்துட்டு அந்த பொய் தெய்வங்கள் வைக்கப்பட்டன என்பதை வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்கள மக்காவுடைய வெற்றி வந்த பிறகு முதல்ல செஞ்ச காரியம் அங்கே உள்ள விக்கிரகங்கள்லாம் தூக்கி போட்டு உடைச்சது தான். ஸோ இது வந்து மிகவும் பாதகமான செயல். இன்றளவுக்கு வந்துட்டு இந்தியா போன்ற இடங்கள், இப்போ ஸ்ரீலங்கா, இது போன்ற இந்த கிழக்கிய ஆசிய கண்டங்கள்லாம் பார்த்தோம்னா அதிகமாக இந்த விக்கிரக வணக்கங்கள் வந்துட்டு மிகைந்து இருக்கின்றது. அதை வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, மக்கள் தொகைக்கு நிகரான விக்கிரகங்கள், குல தெய்வங்கள்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நத்திங் பட் அ டீவில் விஸ்பரிங். அதன் காரணமாக அவங்க வணங்குவதெல்லாம் கிளியர்லி நத்திங் பட் அ டீவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி முடிக்கிறது. உங்களுக்கான மேலதிகமான தகவல்கள் வேண்டுமென்றால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் விலாவரியாக இதை பற்றி பேசலாம். தேங்க்யூ.